மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டால் வாழும் வகை புரிந்து கொண்டால் இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. ஓ
நன்றி 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 நன்றி. அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் நிகழ்ச்சி நடத்தும் விழாக்குழு இசைக்கலைஞர் போன்ற சக நடிகர்களுக்கும் இப்படி பொன்னான வாய்ப்பு வழங்கிய அருமையான கிராமத்தாருக்கும் மற்றும் என் ஆசான் புளியவங்க சி.கே.எஸ். மணிகண்டன் அவர்களுக்கும் என் சார்பாகவும் கலைக்குள் சார் முதற்கான வணக்கம். நன்றி நன்றி. வரப்புய நீ உயரும், நீர் உயர் நெல் உயரும், நெல் உயர் குடி உயரும், குடி உயர கோட்டை உயரும், கோட்டை உயர நம் வாழ்க்கை உயர்பார்கள். இது யார் சொன்னது? குலோத்துங்கன் சோழன் அரசவையில் அவை பாட்டி சொன்னது. உழுதுண்டு வாழ்வார் வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். இது யார் சொன்னது? மக்களுக்கு திருவள்ளுவர் சொன்னது. ஏன்னா இந்த உலகத்தில் மனுஷன் வாழணும் அப்படின்னா 3 விஷயம் வேணும். என்னென்ன வேணும்? என்ன? முதல்ல மனுஷனுக்கு எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி, எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி, மனிதன் நிம்மதியாக உறங்குறதுக்கு நல்ல ஒரு வீடு வேணும். சரி, வீடு கிடச்சிருச்சு. அடுத்து என்ன வேணும்? கற்காலம் தொடங்கி இப்போ 2000 எத்தனை வருஷம்? 25. இன்னும் இந்த வருஷம் எத்தனை வருஷம் யாருக்குன்னு தெரியாது. அப்போ வரைக்கும் மனிதன் இருக்கும். ஆரம்ப காலத்தில் கற்காலம் எப்படி வாழ்ந்தேன்? மரப்பொந்துலையும் குகையிலையும் வாழ்ந்தேன். உடைகளை எப்படி பயன்படுத்தினேன்? மரப்பட்ட இலைகள் இதை பயன்படுத்தினேன். ஆனால் இன்னைக்கு என்ன நாகரிக உடைகளுக்கு வந்துட்டான். அப்போ மனிதனுக்கு எந்த காலகட்டம் ஆனாலும் சரி உடைகள்லாம் வாழ முடியாது. வீடு கிடச்சிருச்சு, நல்ல உடைகள் கிடச்சிருச்சு. அடுத்து என்ன வேணும்? உணவு இல்லாமல் எந்த காலத்தையும் வாழ முடியாது. அதற்கு ஒரு காலகட்டமே உதாரணம். எந்த காலம்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உலகத்தையே போட்டி பிடிச்ச ஒரு நோய். என்ன நோய்? கொரோனா. இந்த கொரோனா காலகட்டத்தில் நகை கடை திறக்கலை, ஜவுளி கடை திறக்கலை, பாத்திர கடை திறக்கலை, ஏன் ஒயின் ஷாப் கூட திறக்கலை. ஆனால் அரிசி பருப்பு காய்கறி இப்படி அத்தியாவசிய பொருள் எங்கெல்லாம் கிடைக்குதோ அந்த கடை மட்டும் திறந்தாங்க. ஏன்? என்ன காரணம்? உணவு இல்லாமல் மனுஷன் வாழவே முடியாது. உணவு அப்போ எங்கேருந்து கிடைக்குது? விவசாயம் கிடைக்குது. இன்னைக்கு யார் விவசாயம் பார்க்குறா? ஒருவேளை விவசாயம் பார்த்து யார் விவசாயம் மதிக்கிறா? ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஆள் விவசாயத்தை மதிக்கிறாரு. வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் பக்கத்தில் மதுரையிலே இருந்தாலும் மதிக்கிற இடம் இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. நம்ம மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரிக்கு தெரியுமா? அது பக்கத்தில் சரவணாசோன்னு கடை இருக்குது. அந்த கடைக்கு போனீங்கன்னா 10வது மாடி. 10ஆம் மாடி போய் பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு காய்கறி இப்படி விவசாயத்தில் எந்தெந்த பொருளாக கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு விற்கிறாரு. ஆனால் அவர் மதிக்காத பொருள் ஒன்று வச்சுருக்காரு. என்ன தெரியுமா? நகை கடையை மதிக்கவே மாட்டார். நகையை அதை முதல் வச்சுருக்காரு. ஏன்னா இந்த உலகத்தில் மனுஷன் வாழ அப்படின்னா உணவு இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் நீங்கள் விவசாயம் பார்த்தா விவசாயம் பார்க்குறவனுக்கு பொண்ணு தர மாட்டாங்க. ஆனால் அந்த காலம்லாம் மாறிடுச்சு. ரொம்பலாம் இல்லை. இன்னைக்கு 25 இன்னும் ஒரு 25 வருஷ காலத்தில் யாரெல்லாம் விவசாயம் பார்க்குறானோ அவனுக்கு தான் பொண்ணு தரப்போகிற ஒரு நிலைமை வந்துருச்சு. பெரிய ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், ஆனால் அவனுக்கு பொண்ணு கிடைக்காது. யார் விவசாயம் பார்க்குறானோ அவனுக்கு தான் பொண்ணு தரணும் சொல்லுவாங்க. என்ன காரணம் தெரியுமா? ஒரு காலத்து விவசாய வயலில் நெல் நட்டேன், நல்ல விலை விற்க முடியல. மீண்டும் கஷ்டத்தோடு கரும்பு நட்டேன், அப்போ ஏன் நல்ல விலை போகலை. கடைசி யோசிச்சு பார்த்தேன், ஏன்டா விவசாயத்தை கஷ்டப்படணும்னு நினச்சிட்டு வயலில் கல்லை நட்டேன். நட்டுட்டு வந்தவளை எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்படி போய்கிட்டு இருந்தால் உண்மையில் உணவு பஞ்சம் வரும். இந்த உணவு பஞ்சம் தீர்க்க என்ன? ஏன்னா விவசாய பயிர்னால நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1000 நெல் வகைகள் இருந்துச்சு. நெல் கருப்பு கலரில் இருக்கும், அந்த அரிசி சிவப்பாக இருக்கும். அந்த நெல்லுக்கு பேர் என்னென்ன? என்னப்போ அந்த நெல்லுக்கு பேர் என்னப்பு? கரும்பு நெல். அந்த நெல்லை இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எங்கே நட்டுருக்கீங்க? இன்னொன்று கேளுங்க, எங்கள் பகுதியில் அந்த நெல்லே கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைச்சம்மான ஒரு நெல் எங்கே இருக்கு? போன சொல்லிட்டீங்களா? ஒரு ஏக்கரில் எத்தனை மூணு வந்துச்சு? 30 சென்ட் எத்தனை மூணு வந்துச்சு? ஏன் வரல? என்ன காரணம்? இன்னொன்று கேளுங்க, நம்ம மண் வளத்தை மண்ணோட சக்தி இருக்கு இல்லையா, அதெல்லாம் இழந்துட்டான். என்ன காரணம் தெரியுமா? அந்த அப்பு கண்ணாடிக்காரர் இருக்காரு, உங்க வயசு எத்தனை? அப்பு 72 வயசு. உங்களுக்கு 20 வயசு வரைக்கும் இருக்கும் பொழுது விவசாயம் எப்படி பார்த்தாங்க? அல்ல எப்படி பார்த்தாங்க? எருவு போட்டீங்க, குளக்குப்பை போட்டு அதே மண் உரமாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? ரசாயன உரம். ரசாயன உரம் போடுறதுல என்ன ஆகும்? மண் வளம் கெட்டு போகும். பத்தியாப்பு
சபாஷியா கைதட்டியா ஆளுக்கு பத்தியா ஏன் என்ன தெரியுமா இன்னொரு விஷயம் 2 விஷயம் என் கேளுப்பு உங்க காலத்துல பொழுதுபோக்கு என்ன செஞ்சீங்க பொழுதுபோக்குறதுக்கு என்ன செய்வீங்க இல்ல என்ன நடந்து நான் சொல்றேன் தாயம் விளையாடுவீங்க இல்லப்போ உங்க காலகட்டத்தில் இல்ல அந்த காலத்துல இல்ல அதெல்லாம் இல்ல ஆனா இப்ப உன் பேரன் பேத்தி செல்போன் இல்லைன்னா தூங்க மாட்டேன் அது மட்டும் இல்ல சாராயத்தை குடிச்சுக்கிட்டு ஆண்மை இழந்து என்ன இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 2 குழந்தை பத்தேன் இப்ப சாரம் குடிச்சா பிள்ளை பிறந்து ஆஸ்பத்திரி திடுறேன் காரணம் என்ன மனுஷன் சோம்பேறியா இருக்கான் அந்த காலத்துல டிவி கிடையாது ஆனா இன்னைக்கு டிவி இல்லாத வீடுல பாத்ரூம் முதல் டிவி வச்சிருக்கேன் அப்ப மனிதன் என்ன ஆகிட்டு இருக்கான் சோம்பேறி ஆகிட்டு இருக்கான் அப்படி சொல்லியா இன்னொன்னு கேளுப்பு மனுஷன் வாயில பல்லு இல்லாத கூட பார்த்துடலாம் ஆனா செல்லுல தான் பார்க்கவே முடியாது உண்மைதானே காரணம் என்ன நம்ம அந்த செல்லுக்கு அடிமையாக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்ல காரியம் செல்ல துப்பிட்டு போயிடுறா ஆக தொழில்நுட்ப வளர்ச்சி வாழ்க்கைக்கு தேவைதான் ஏன்னா தொழில்நுட்ப வளர்ச்சி வாழ்க்கைக்கு தேவைதான் இல்லைன்னு சொல்லலை மறுக்கல ஏன்னா தொழில்நுட்பத்தை நம்ம பாரம்பரியத்தை மறந்துடக்கூடாது ஏன்னா நம்ம பாரம்பரியத்தை மறந்துடக்கூடாது பாரம்பரியம் என்ன அந்த காலத்து விவசாயத்தை உழுவும் பொழுது ஏர்மாடு வச்சு உழுதாங்க ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் இல்லை பரப்பட்டுனாங்க பரம்படிச்சாங்க இன்னைக்கு அதெல்லாம் இருக்கா எதுவுமே இல்லை 100 நாள்ல நெல் வீட்டுக்கு வந்துடுது வீட்டுக்கு கூட வரல வைக்கக்குள்ள அவனே வித்துடுறான் நெல்லை அறுத்து அங்கேயே விலைக்கு போட்டுடுறான் கடைசியில் என்ன அது உழைப்பு மனுஷனுக்கு இல்லாமல் போச்சு உண்மையிலேயே இப்படி போயிட்டே இருந்தா 2050 உண்மையிலேயே உணவு பஞ்சம் வரும் இது உண்மை சத்தியம் இந்த உணவு பஞ்சம் தீர்க்க 2 நாடு எந்தெந்த நாடு ஒன்று சீனா இன்னொன்று இந்தியா எப்படி தீர்க்க முடியும் சீனாவில் எல்லா நதியிலும் இணைச்சாச்சு ஏன் இணைச்சிருக்காங்க மழை பெஞ்சா மழையில் கடலில் கடக்கக்கூடாதுக்க எல்லாத்தையும் இணைச்சாச்சு நம்ம இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி தூத்துக்குடி திரும்ப 3 மாவட்டத்தை இணைச்சிக்கிட்டு இருக்காங்க மழை பெஞ்சா அந்த மழையில் கடலில் கடக்கக்கூடாங்க அப்போ இந்த விவசாயத்தை பாதுகாத்தால் மட்டுமே இந்த உலகத்தில் 2050 உணவு பஞ்சம் தீர்க்க முடியும் அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த விவசாயத்தை பாதுகாக்க என்ன செய்யணும் நம் பாரம்பரிய நெல் வகைகளை பயிரிடணும் மக்கள் குழந்தைகளும் சொல்லி தரணும் ஆக நானும் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா உங்களுக்காக விவசாயம் சொல்லி தரேன் பொண்ணு விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு செய்தோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து சேருமடா மணப்பாற மாடு கட்டி மாயபுர ஏறு பூட்டி மணப்பாற மாடு கட்டி மாயபுர ஏறு பூட்டி வயல்காட்ட உழுது போடு சிலக்கணி மற்றும் தலை போட்டு பாடுபடு சிலக்கணி மணப்பாற மாடு கட்டி மாயவர ஏறு பூட்டி வயல்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணி அந்த தலையை போட்டு பாடுபடு செல்லக்கண்ணி ஆத்தூரு கிட்டிருந்தப்பா பார்த்து வாங்கி ஆத்தூரு கிட்டிருந்தப்பா பார்த்து வாங்கி விதைச்சு ஆத்தூரு கிட்டிருந்தப்பா பார்த்து வாங்கி விதைச்சு ஆத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்த முடிஞ்சு இறச்சு போடு சின்ன கண்ணு ஆத்த பறிச்சு நட்டு போடு செல்ல கண்ணே தண்ணியை ஏத்த விட்டு இறக்க வேணும் செல்ல கண்ணே விளைய வச்சு மதுரையில்லா கருதமில்லா விளைய வச்சு மதுரையில்லா வச்சு அறுத்து போடு கலக்கு நல்ல செல்லக்கண்ணு நல்லா அறுத்து
கண்ணு நடந்து போடு சின்ன கண்ணு பொதியேத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே பொதியேத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலேயா பொதியேத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே போட்டு காசை எங்க வியாபாரிக்கு செல்ல கண்ணு போட்டு காசை என்ன சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கண்ணு அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு அவங்க 600 ஆக்குவாங்க ஏன்னா இப்படி தத்துவமான பாட்டுல பணத்தை சம்பாதிச்சு யார்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க? மனைவிட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்களா? ஏன் அம்மாட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க? ஏன்னா அந்த உலகத்துல எத்தனை உறவுகள் இருக்கும். எல்லா உறவுகளிலுமே உண்மையிலேயே தாய் என்று சிறந்தது. எப்படி சிறந்தது அப்படின்னா ஒரு சின்ன கதை. எப்படின்னா ஒரு இளைஞன் ஒரு இளம்பெண்ணை காதலிக்கிறான். பரிசு கேட்டுக்கப்ப ஒரு இளவட்ட பையன் இறந்த பிள்ளை காதலிக்கிறேன். அந்த பிள்ளை போய் சொல்கிறேன், ஏமா நான் உன்னை காதலிக்கிறேன், உன் கூட வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னு. அந்த பிள்ளை சொல்கிறேன், இங்கே வாடா, இந்த உலகத்தை நீ யாரையா திரும்ப முடிச்சுக்க அப்படின்னு. இவன் கேட்கல, நான் வாழ்ந்தா உன் கூட தான் வாழ்வேன், இல்லைன்னா செத்து போயிடும்ன்றேன். சரி கிறுக்கு பேர இருக்குன்னு நினச்சிட்டு இவன்கிட்ட கேட்கக்கூடாத ஒரு பொருளை கேட்பான், கேட்கக்கூடாத ஒரு பொருளை கேட்பான் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் உனக்கு வேணும்ல, அப்போ நான் கேட்குறப்ப நீ தரணும். சரி நீ கேட்குற பொருளை எதாவது நான் தர்றேன், சத்தியம் பண்ணுறா. சத்தியம் பண்ணிட்டேன், நீ எந்த பொருள் கேட்டாலும் அந்த பொருளை கூட நான் தந்துடுறேன். சரி காசு கேட்டால் கொடுத்துடலாம், நகை கேட்டால் கொடுத்துடலாம், கார் போய் கேட்டால் கொடுத்துடலாம். என்ன கேட்டால் தெரியுமா? இதயம். என்ன இதயம்? ஆட்டு இதயமா, கோழி இதயமா, மனுஷனோட இதயம். மனுஷன் யாரு? உன்னை பெற்ற தாய் இதயத்தை நீ கொண்டு வந்தீங்கன்னா உன்னை நான் திரும்ப முடிச்சுக்கிறேன் அப்படின்னு. வீட்டுக்கு போகிறேன், அம்மா இருக்காங்க, பாப்பா அம்மா என்ன பண்ண கேட்குறேன், அம்மா நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன், அந்த பிள்ளையோட வாழணும்னு ஆசைப்பட்றேன், சரிம்மா நீ திரும்ப முடிச்சுக்க. இல்லைம்மா நான் அந்த பெண்ணை திருமணம் முடிக்கும் அப்படின்னா ஒரு பொருள் கேட்டிருக்காம்மா. அம்மா கேட்க, என்ன பொருள்ப்பா? ஏன்னா நம்ம நாட்டில் ஒரு பணம் இருக்குது, பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல். மனசு கல்லாக்கிட்டேன். யாருக்காக? தன் காதலிக்காக. அம்மா நான் அந்த பிள்ளையை திருமணம் முடிக்கணும்னா, ஓ இதயத்தை கேட்குறாம்மா. சரி பண்ணி நான் வாழ்ந்து முடித்தாலு நீ வேணா இதயத்தை வாங்கினேன், இதயத்தை கிழிச்சு கையில் கொடுத்துறாங்க. இதயத்தை கொண்டு ஓடுறேன், ஒரு கல் தடிக்க கீழே விழுந்துடுறேன். அப்போ அந்த தாய் இதயம் சொல்லிச்சான், மகனே நீ ஆசைப்பட்ட பெண்ணு கிடைக்க போது அந்த பெண் கிட்ட இதயம் கிடைச்சிச்சு, நீ ஏப்பா விதமாக போகிற மெதுவாக பார்ப்பான்னு சொல்லிச்சான். அப்போ போய் மீண்டும் போய் பார்க்குறேன், அந்த பிள்ளை, அந்த பொம்பளை பிள்ளை வேறொரு ஆணை திரும்ப முடிச்சிட்டா. வேறொரு ஆணை திரும்ப முடிச்சிட்டா. இவன் அவசரப்பட்டவன் என்னாச்சு? தன் தாய் உயிர் போயிடுச்சு. அதனால தான் தாய்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கணுன்றதுக்காக இந்த உலகத்தில் தாய் நாடு, தாயை மொழி சிறப்பு சேர்த்துருக்காங்க. உண்மையிலே இந்த தாய் என்பதுக்கு இணையான ஒரு பாசம் இல்லை, ஆனாலும் ஒரு பாசம் இருக்குது. யார் பாசம் தெரியுமா? யார் பாசம்? தாய் பாசத்துக்கு இணையான ஒரு பாசம், சமமான பாசம் இருக்குது. யார் பாசம்? அப்பா பாசம். ஏன்னா தாய் பாசம் சொல்லி சொல்லி தெரியும், தந்தையின் பாசம் சொல்லாமலே தெரியும். ஏன்னா தன் ஆசை, தன் கனவு, தன் லட்சியம்லாம் தன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த குடும்பத்துக்காக தூங்கியும் தூங்காமையும் சாப்பிட்டும் சாப்பிடாம உழைக்கிறாங்க இல்லையா? உண்மையிலே இப்படிப்பட்ட தந்தைகள் பாசம் உண்மையிலே தாய் பாசம் ஒரு இணையான பாசம் தான். ஆனால் இது வரைக்கும் ஏன் என்னன்னு தெரியல, இந்த உலகத்தை எந்த கோயிலும் தந்தை பாசம் பற்றி பாடலை. இருந்தால் அப்படின்னா மனுஷ வாழ்க்கையில் பணம் ரொம்ப அவசியம். காசா லேசா, காசா லேசா, கடைசியில் காசா சாண்டுக்கான். கோவிலுக்கு போகிறான், கோவிலை கருவறைக்கணும் உண்டியில் வச்சிருக்காங்க. ஏன் உண்டியில் வச்சிருக்காங்க? எதுக்கு வச்சிருக்காங்க? அப்படிதான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை அது கிடையாது. வாழ்க்கையும் தத்துவத்தை மனசு புரிஞ்சுக்கணும். என்ன தத்துவம்? காசை முன்னுக்கு வச்சாச்சு. நமக்கு முன்னாடி என்ன இருக்குது? உண்டியல். காசை முன்னுக்கு வச்சான். உண்டியல் பின்னாடி என்ன இருக்குது? நம்ம வனா கூட தெய்வம். அதே காசை முன்னுக்கு வச்சான்,
கடவுள பின்னுக்கு வச்சேன். காசா லேசா கடைசியில் காசா லேசா. ஏன்னா ஒரு மனுஷன் அளவுக்கு அதிகமாக பணம் இருந்துச்சுன்னா நீதி, நேர்மை, தர்மம், நியாயம் எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிறேன். எப்படி 5 ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய பொருளை 50 ரூபா கொடுத்து வாங்குவேன். அப்படி கிடையாது. அதை இருக்கு போய் வாங்குறேன். கோடி கோடியாக பணம் வச்சிருப்பேன், அவனால் என்ன செய்ய முடியாது, அவன் ஆசைப்பட்ட கறி மீன் சாப்பிட முடியாது. ஏன் என்ன காரணம் அப்படி சொல்லியா சீக்கா. லட்ச லட்சமாக பணம் வச்சிருப்பேன், அவனால் ஆசைப்பட்ட இனிப்பு சாப்பிட முடியாது. என்ன காரணம்? ப்ரெஷர் சுகர் இருக்கு. ஏன்னா தன்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடுத்து வந்தால் மனுஷனுக்கு நிம்மதி இருக்கு. மனுஷன் அப்படியே ஆயிரலையா, எனக்கு வேணும் கேளுப்பு நச்சீரு. ஆமா என்ன இருப்பா கதையை சொல்லிட்டு இருக்கேன் கேளு. அப்படி இருந்தால் மனுஷ வாழ்க்கையில் இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி, லாபம், நஷ்டம், ஏற்றம், இறக்கம், மேடு, பள்ளம் எல்லாமே வரும். இந்த எல்லா நேரத்தையும் மனுஷன் சிரிப்பேன். இந்த சிரிப்பை வச்சு மனிதனை வகைப்படுத்திருக்காங்க. எப்படி? இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி. மருந்து மறைக்கணும்னு வச்சுக்கங்களேன். பார்த்தா டெம்பிள் சிட்டி போக ஆரம்பிச்சிருக்காரு. இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி. அது யாரு? அது நிறைய பேர் சொல்லலாம். துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி, கற்பனை சிரிப்பவன் கவிஞன். சித்தப்ப செல்வமணி மாதிரிக்க. ஆமா, அவன் ஏமானே எனக்கு அப்படின்னு கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி. அது யாரு வாத்தியாரே? முக்கியம் இந்த கருப்பு காப்பில. ஆமா, கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி கருப்பு ராஜா. தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி, நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானம் உள்ளவன், நிலை உணராமல் சிரிப்பவன் நிதானமற்றவன், ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன், ஓட விட்டு சிரிப்பவன் வஞ்சகன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி. அப்போ எது சிறந்த சிரிப்பு, எது சிறந்த வாழ்க்கை பார்த்தா உண்மையிலேயே அந்த மந்தையம்மன் வருஷத்துக்கு குடும்பம் சாமி கும்பிடாம நாடை வைக்க சந்தோஷமா இருக்காங்க இல்லையா, இதே சிறந்த சிரிப்பு, இதே சிறந்த வாழ்க்கை. இதை கம்மியெல்லாம் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நானும் போல வளைவதுதான் சட்டமாகுமா, அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா? தருவதாய் பிள்ளைகள் தாய்கள் மறைப்பதா, இது என்று நேர்மை என்று தலைகுனிய வைப்பதா, தலைகுனிய வைப்பதா? சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. வயிறு வர்க்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, வயிறையே சிரிப்பவர்கள் மிருக ஜாதி, சிலர் அயிரையே சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்ற போர்வையில் மிருக வாழும் நாட்டிலே இது என்று நேர்மை என்று எழுதி வைப்பார் ஏட்டிலே, எழுதி வைத்தார் ஏட்டிலே. சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. தோட்டங்காக்க போட்டதே தோட்டங்காக்க போட்ட வேலி பயிரை திரும்ப அப்படின்னா என்ன விளக்கம்? ஏன் இப்படி ஒரு வரி எழுதியிருக்காங்க கவிஞன்? ஏன்னா இப்போ நம்ம ஊரில் 1 ஏக்கர் நிலம் வச்சுருக்கோம், நெல், கரும்பு, வாழை. நம்ம மண்ணுக்கு என்ன உள்ள பயிர் செய்வோம்? இந்த பயிர்களை ஆடு மாடு மேயா பதக்கம் என்ன செய்வோம்? வேலி போடுவோம். வேலி பயிர் மேய்ஞ்சிருமா? மேயாது. வேலையே பயிர் மேயாது. இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம்னா, இப்போ நாடத்துக்கு நாங்கள் 10 பேர் வந்திருக்கோம். 10 பேர், 2 பெண்கள் 8 ஆண்கள். நாங்கள் ஆண்கள்லாம் போய் சாப்பிட்டு தூங்கிடுவோம் நாடகம் முடிஞ்சிட்டு. சில பேர் சாப்பிட்டு தூங்குவாங்க. நம்ம கருப்பு மாதிரி ஆளுங்கன்னு வச்சுக்கோங்களேன், தலைக்கரை மாதிரிக்க. ஆனால் பெண்களுக்கு அப்படி இல்லை. வீட்டு வேலைகள் இருக்கும். வீட்டு வேலைன்னா துணி வைக்கிறது, பாத்திரம் வளர்க்குறது, இப்படி ஏதாவது வேலைகள் இருக்கு. சரி, அதனால என்ன ஒரு வசதி செஞ்சிருக்கும், வண்டியில் வரும்போது 2 சீட்டை விட்டு கொடுத்துருப்போம். ஏன் 2 சீட்டு? தூங்கிட்டு வாங்கம்மா அப்படின்னு. சரிங்க. இந்த தூக்கத்தை கெடுக்கிறேன் சங்கத்தில் 3 பேர். அது யாரு? 3. ஒன்று நம்பர் 1 கூலிச்சாமி, 1 அடுத்து அகர் ஆறுமுகம், 2 3வது இந்த பிளே பாய் கருப்புராஜா. டான்ஸ் பக்கத்தில் உட்காந்துக்கிறது. ஏமா நேற்று எந்த ஊர் போனேன், சரி முந்தாள் எந்த ஊர் போனேன், இந்த போனஸ் அந்த ஊர் போனமே ஞாபகம் இருக்கா? சரி பேசிக்கிட்டே வருவேன். வந்தவொன்னு கேட்பேன், என்னன்னு? ஏமா உனக்கு ஏதாவது பொருள் வாங்கி தரவா? எங்கே
சரவண ஸ்டோர்ல. என்ன சரவணா ஸ்டோர்ல? அந்த போல சரின்னு உடனே இவரு சொல்லுவாரு, அப்படின்னா நான் கண்மை வாங்கி தரேன். ஏன் கண்மை வாங்கி தராரு? அதே மாதிரி 20 ரூபா. இப்படி பேசி வந்தோம்னா அந்த போல மேடைக்கு வந்துடுறேன். என்ன தூங்காதனால மேலே வந்து தொண்டை வெட்டிக்கிறேன். ஆமாப்பா, இதுதான். இதை காட்டில் எப்படின்னா நம்ம நாட்டில் இந்த உலகத்தில் தினந்தோறும் இப்படி ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்கு. என்ன சம்பவம்? செய்தியில் பார்த்துருப்பீங்க, பேப்பரில் போட்டுப்பாங்க, பள்ளி சென்ற மாணவியை ஆசிரியர் கற்பழித்தார். வருதா இல்லையா? இதெல்லாம் நம்ம நாட்டில் ஒவ்வொரு நாள் நடந்துக்கிட்டு. இதைத்தான் கவி என்ன செஞ்சுருக்காங்க? தோட்டங்காக்க போட்ட வேலி பயிர் தின்போதோ. சரியா? அதனால தோட்டங்காக்க போட்ட வேலி பயிர் தின்போதோ, அது கேள்வி கேட்க ஆளு அவன் பார்த்து நான் ஒரு கை பார்க்கிறேன், வரும் கேட்கிறேன், உனையல்ல புலிதான போக போக காட்டுகிறேன், நான் போக போக காட்டுகிறேன். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆனவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்போ ஆனவ சிரிப்பு. நல்ல நீதி உலகம் சொல்லும் நாள் வரும்போது அன்று சிரிப்பது யார் அழுவது யார்? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆனவ சிரிப்பு, ஆனவ சிரிப்பு. குறிஞ்சி, நன்றி நன்றி நன்றி. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பால் என்று சொல்லக்கூடிய 50 நிலங்களிலே அழகா இடம் குறிஞ்சி நிலத்துக்கு வந்து விட்டோம். நாதகுரிய போல் வள்ளி இங்குதான் இருக்க வேண்டும். சற்று கவனித்து பார்க்கலாம். சத்தம்! ஆலலம் சோ, ஆலலம் சோ, ஆலலம் சோ. வண்டு மைத்தின கூந்தல் மதன வண்டார வள்ளி கெண்டிவத்த கண்ணால் கிளிமின் வாய்ச்சாரல் கற்கன் சக்கரைய பாகத்தேனோ கணிதர்கள் நமதோ அண்டமாமுடிவருக்கெல்லாம் அமுது அள்ளி வழங்கி இருப்பதால் பெண்மணியை நான் நேரம் ஆகி போச்சு. இருந்தாலும் இந்த பெண்மணி திருமணம் முடிக்கலாம் பொருள் வாங்கிட்டு போறேன். என்ன பொருள்? நம்ம ஊர்ல ஒரு 10 ஏக்கர் நிலமா 10 லட்சம் கூட்டிகிட்டே போகுது. சரி சரி, 10 பவுன் நகை வாங்கி விடுமா? அது செய்கூலி சேதாரம்னு அதுக்கு ஆதாரமே இல்லை. ஏன்னா இங்க இந்த பாட்டி இருக்கு. ஏத்தா உன் பேர் என்ன? சின்ன தாயி. நகை போட்டிருக்கியா? இல்லை. ஏன்னா இங்கே இருப்பீங்க, பெரியவங்கெல்லாம் இருக்கீங்க. ஒரு பவன் நகைக்கு எத்தனை கிராம்? ஒரு பவன் நகைக்கு எத்தனை கிராம்? 8 கிராம். இதில் செம்பு எத்தனை கிராம் சேர்த்துருக்காங்க? 2 கிராம் இருக்கான். அப்போ நம்ம ஒரு பவனில் 2 கிராம் 1.5 கிராம் சேர்ப்பாங்க, சில நேரம் 2 சேர்ப்பாங்க. 8 கிராமில் 1.5 கிராம் கழிச்சிருக்க, மிச்சம் எத்தனை கிராம் இருக்கும்? 6.5 கிராம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நகைக்கு அந்த செம்புக்கும் நகைக்கோட காசை கொடுத்தே வாங்குகிறோம். உண்மை தானே? ஆனால் நம்ம செம்போட விலை எவ்வளவு? 180 ரூபா 190 ரூபாய் வரும். ஆனால் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? அதுக்கும் 7,000 8,000 கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்? என்ன காரணம்? நம்ம மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லை. சரி, செய்கூலினா என்ன, சேதாரம்னு என்ன? நம்ம பொருளை செய்கிறதுக்கு செய்கூலி. சேதாரம்ன்றது நம்ம நகை செய்கிறாங்கன்னா அதில் அது ஏற்படக்கூடிய சேதாரம். அந்த சேதாரம் யாருக்கு சேர வேண்டியது? நமக்கு சேர வேண்டியதானே. பிறகு ஏன் நம்ம பணம் கொடுக்கணும்? என்னைக்கா யோசிச்சிருக்கோமா? என்னைக்கா கேட்டிருக்கோமா? அப்படி கேட்டோம்னா நீ என் கடையில் நகை வேணாம் போ, நகை வாங்க வேணாம் போன்றுவேன். அதனால் நகை வாங்கிட்டோம். இப்படி ஏமாற்றங்கள் இருக்கிறதுனால அதனால் இந்த பெண்மணிக்காக வளையல் வாங்கிட்டு போகிறேன். ஆமாம், அதனால் ஏன்னா தங்கத்தில் வளையல் வாங்கிட்டா உடையாது. சரி, கண்ணால் வாங்கிட்டா உடஞ்சிரும். அப்போ நான் அன்பு பாசம் நேசம் எல்லாமே கொடுக்க. அதனால கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல், அம்மா பூவோடு வருமே புட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல், அங்கி வளையல் சங்கு வளையல் முத்து முத்தான வளையல். கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல், அம்மா பூவோடு வருமே புட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல்.
நடையில்